வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளாக பிரியாணி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறேன். 1/2 kg மட்டன் எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு 10 விசில் வர வரைக்கும் நல்லா குக்கரில் விசில் விடுங்க. அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு எல்லாமே, ஏலக்காய் எல்லாமே கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க. பிரியாணி மசாலா போடலைன்னா அது தூக்கலாக போட்டுக்கோங்க. பிரியாணி மசாலா போட்டிங்கன்னா கம்மியாக போட்டாலே போதும். 4 தக்காளி, 4 வெங்காயம், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு 3 ஸ்பூனு, மீதி எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே பேசிக்காக எல்லா வீட்டிலையும் இருக்கும். வீட்டில் இருக்கிறத வச்சு தான் நான் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். நான் பாஸ்மதி அரிசி எடுக்கலை, சாதா வீட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். 2.5 கிளாஸ் எடுத்தேன். 2.5 கிளாஸுக்கு 5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். நீங்கள் மட்டன் வேக வச்ச தண்ணியை ஊற்றிட்டு மீதி நார்மல் வாட்டர் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நெய் சேர்த்து லெமன் போட்டு நல்லா மூடி வச்சு தம் போடுங்க. மேலே ஏதாவது வெயிட் வச்சுக்கோங்க. அடுப்பை ஃபுல்லாக லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடி ஆகிடும். தேங்க்யூ.